சார் கடைசி கேள்வி சார். திமுக கூட்டணியில் வந்து விசிக பங்கு பெறும்போது திமுக கொண்டு வர நிறைய திட்டங்கள் வந்து விசிக சார்பில் நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்தோம், நிறைய போராட்டங்கள் வந்து நம்ம அறிவிச்சிருந்தோம். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதே போல் கம்யூனிஸ்டோட மாணவர்களுக்கு வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று வந்திருந்தது. அதே போல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, திமுக கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றுறதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கக்கூடியவர்கள் தான் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாலும் அந்த மாதிரி எதுவுமே ரத்து செய்யப்படலை. நிறைய விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் கொடுத்த வாக்குறுதியும் இப்போ செயல்படுத்த வாக்குறுதியும் மாறா இருக்குது. இதுக்கு வந்து கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகள் எந்த ஒரு விஷயங்களும் தெரிவிக்கல கருத்து. இல்லை, எதிர்கட்சிகளைப் போல நாங்கள் வந்து பொதுவெளியில் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறோம். எந்த வகையில் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்று தான் சொன்னார்கள். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே 100 நாளில் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்ற கேள்வியை எல்லோரையும் போல் நாங்கள் எழுப்ப இயலாதுதான். கூட்டணி விஷயங்கள் நீங்கள் வந்து அரசு நிர்வாக ரீதியாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கொடுக்கணும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதிக்கு நேரிலே சென்று இந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டோம். ஒரு சில கிராமங்களை தவிர பிற பகுதிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிலங்களுக்குரிய தொகையையும் பெற தொடங்கிவிட்டார்கள் என்று அப்போதைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்தார். அந்த பகுதியைச் சார்ந்த, குறிப்பாக ஏகனாபுரம் பகுதியைச் சார்ந்த மக்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள நிலங்களை விட்டுவிட்டு அதன் அருகே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் 100கணக்கான ஏக்கரில் காலியாக உள்ளன. அந்த நிலத்தில் தேவையான அளவுக்கு இடத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடியும்.